ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை தாலுகா கடுக்கலூர் கிராமம் ஆர்மி பழனி வேல்சக்கரா 24 ஆண்டுகள் பணிபுரிந்து தாய் மண்ணிற்காக உயிர் நீர்த்ததை நினைவாக 4ஆம் ஆண்டு மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இந்த விழாவை முன்னாள் படைவீரர் சேது சீமை பட்டாள குழு நடத்தினார்கள். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர் நம்ம ஊரு ஆடானை யூடியூப் சேனல் பாரதிநகர் திருவாடானை. இணைந்து நடத்தும் மினி மாரத்தான் ஜெஸ் நம்பர் 99 சூப்பர் ஸ்டார் 71 ஜெஸ் நம்பர் 5 வயது சிறுமி ஜெஸ் நம்பர் 90 சூப்பர்மான். மகளிர் ரொம்ப உற்சாகமாக ஓடி வந்து கொண்டிருக்கிறார். உங்கள் அனைவருக்கும் எங்கள் சேதுசிமை பட்டாளத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். விளையாட்டு வீரருக்கு ஒரு சிறிய வேண்டுகோள். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 14ஆம் தேதி இதே நாளிலே இந்த திருவாடானை மண்ணில் ஆண்கள் பெண்கள் இரு பாலருக்கும் ஒரே பரிசு. பெண்கள் அப்படின்னு பாகுபாடுலாம் கிடையாது. ஆண்களுக்கு என்ன பரிசோ அதே மகளிருக்கும். முதல் பரிசு ரூபாய் 8001, இரண்டாவது பரிசு 6001, ஐந்தாவது பரிசு 1001. 6வது இடத்திலிருந்து 10வது இடம் பிடிக்கும் வீரர்கள் இரு பாலருக்கும் ரூபாய் 501 வழங்கப்படும். அடுத்து போட்டியில் கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீரருக்கும் ஒரு நிச்சய பரிசு உண்டு. பரிசுகள் வழங்கிய அனைத்து உள்ளங்களுக்கும் சேதுசீமை பட்டாளத்தின் சார்பாக நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். அந்த வண்டியை கொஞ்சம் சைட்ல நிப்பாட்டி வைங்க. அந்த வண்டியை மட்டும் பார்த்து விட்டுருங்க. கொஞ்சம் கொஞ்சம் ஒதுக்கிங்க. அந்த பஸ் அப்படி முன்னாடி போயிருக்கு. பேரை நோட் பண்ணுங்க சார். இந்த தம்பி போறாப்ல பேரை நோட். ஜெஸ் நம்பர் 106 சிறப்பாக ஓடி கொண்டிருக்கிறார். அடுத்து ஜெஸ் நம்பர் 176 திருவாடா. எங்களுக்கு முன்னாள் இந்நாள் ராணுவ வீரர்கள் இணைந்து நடத்தும் இந்த மினி மாரத்தான் போட்டிக்கு சிறப்பாக போக்குவரத்து சீர் செய்தும் மற்றும் முழு ஒத்துழைப்பு கொடுத்த ஆம்புலன்ஸ் உதவி செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுடைய சேதுசிமை பட்டாளத்தின் சார்பாக நன்றியையும். பரிசளிப்பு விழா நமது திருவாடானை தாலுகா அலுவலகம் முன்பு நடைபெறும். உள்ளூர் மக்கள் செல்லாக வந்து கலந்து கொள்ளுமாறு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்படி முன்னாடி ஜெஸ் நம்பர் 103 அப்படி முன்னாடி போயிரு. வண்டி கொஞ்சம் ஓரமா போட்டு அது இன்னமும் வீரர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னமும் வீரர்கள் வந்து கொண்டிருக்காங்க. வண்டியில கொஞ்சம் ஓரமா போட்டு பல மாவட்டங்களிலிருந்தும் மற்றும் நமது அண்டை மாநிலமான கேரளா ஆந்திராவிலிருந்து நமது திருவாடானை நகரிலே இன்று நடைபெறக்கூடிய இந்த மினி மாரத்தான் போட்டியில் பங்கு பெற்றிருக்கிறார்கள்.
வயலு ஒன்றும் வரல. சூப்பர் சூப்பர், போங்க போங்க. இப்போதான் வந்துகிட்டே இருக்காங்க. வெளியே வாங்க. ஸ்லோவாக ஓடு.
Hey. மண்ணுக்குள்ள போய் கல்லு குத்துறேன். வாங்கி கொடுங்க. ஒரு பொண்ணோட கொலுசு வழியில விழுந்துருச்சு. அது எண்ணெயில இருக்கு அந்த கொலுசு. உட்காருங்க, முன்னாடி உட்காருங்க. பெற்றோர்கள் உட்கார வச்சுட்டு அப்படியே ரைட் சைடு லெஃப்ட் சைடு வந்துருங்க. உங்களுடைய ஒத்துழைப்புனாலதான் நாங்களா இவ்வளவு தூரம் உங்கள் ஒத்துழைப்பு இல்லாம நாங்க 4 ஆண்டுகளா எதுவுமே சாதிக்க முடியல. நாங்க சாதிக்கணும்னா உங்கள் ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவைப்படுது. கொஞ்சம் குழந்தைங்களை உட்கார வைங்க. 98 யுகபாரதி 98 யுகபாரதி இல்லாமா 98 யுகபாரதி ஸ்டேஜ் ப்ராப்ளம் எங்க இருந்தாலும் ஸ்டேஜ் வரும். இந்த குழந்தைங்களாம் கொஞ்சம் முன்னாடி வாங்க. அந்த தாலுகா ஆஃபீஸ் மரண்டால உட்கார்ந்து அதை விட நீங்க குழுகுழுன்னு காற்று வருது. வெளியில வாங்க, வாங்க வேமா. லேட் ஆகிற வெயில் எவ்வளவு அதிகமா போடுது. இன்னைக்கு வேற வானிலை அறிக்கை சொல்லியிருக்காங்க, திருவாரூர்ல அதிகமான வெயில் வருது. ஜஸ்ட் நம்பர் 98 99 பாய்ஸ் உடனே வாங்க. 98 99 பாய்ஸ் கொஞ்சம் வாங்க. 98 யுகபாரதி 99 ராஜ்குமார் ஸ்டேஜ் வாங்கப்பா. ஒரு பொண்ணோட ஒரு கால் கொலுசு கலந்து விழுந்துருச்சு. அவங்க பெற்றோர்கள் என்ன வந்து பாருங்க. யாரும் வந்தாலும் உட்காந்து வாங்க. வாங்க, உங்களுக்கு தான் ரொம்ப கட்டிட்டு இருக்கீங்க. மறுபடியும் அங்கே உட்காந்து இருக்கீங்க. பரிசீலித்து விழா தமிழ்நாடு காவல் துணை கண்காணிப்பாளர் அவர்களையும் மற்றும் திருவாரூர் தாசில்தார் அவர்களையும் மற்றும்
அவர்கள் சாவனா பழனி அவர்களுடைய பெற்றோர் மற்றும் பெருமக்கள் அனைவரையும் விழா மேடைக்கு வருமாறு என்பதை விழாக்குள் நடைபெற இருப்பதால் திருவாடானை தாசில்தார் அவர்களையும் தமிழ்நாடு காவல்துறை துணை கண்காணிப்பாளர் திருவாடானை அவர்களையும் மேடைக்கு வருமாறு உங்களை பணியிட கேட்டுக்கொள்கிறேன். கிளையின் சார்பாக அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து அறிவிக்கப்படுகிறது. மற்றும் இப்போட்டியை சிறப்பாக நடத்தி கொண்டு வந்திருக்கும் அனைத்து பொதுமக்களுக்கும் நினைவு பரிசையும் மெடலை வழங்குவதற்கு காவல் ஆய்வாளர் அவர்களை கைதட்டி உற்சாகப்படுத்தும். மூன்றாம் பரிசுக்கான நினைவு பரிசையும் மெடலை வழங்குவதற்கு தாசில்தார் அவர்களை வரவேற்கின்றோம். கைதட்டி உற்சாகப்படுத்துங்கள். உங்கள் கரகோஷங்கள் அவர் கால்களிலே ஒலிக்கட்டும். உங்கள் கைதட்டல்கள் அவர் போர்த்து பிரைஸ் நினைவு பரிசையும் மெடலையும் வழங்குவதற்கு கவிதார் கா பழனி வீரசங்கர் அவர்களின் தந்தையை வரவேற்கின்றோம். கைதட்டி உற்சாகப்படுத்துங்கள். கைதட்டி உற்சாகப்படுத்துங்கள். அடுத்தபடியாக ஆண்களுக்கான 5வது பரிசை பரிசுக்கான நினைவு பரிசு மற்றும் மெடலை வழங்குவதற்காக எக்ஸிபிஷன் சங்க தலைவர் அவர்களை வரவேற்கின்றோம். சிங்கராஜ் சுகாதார மேஜர் சிங்கராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக ஆண்களுக்கான ஆறுதல் பரிசுகள் கைதட்டி உற்சாகப்படுத்துங்கள். எட்டாவது இடம் நிதிஷ் ஜஸ்ட் நம்பர் 5. அஜய் ஜஸ்ட் நம்பர் 179. 10வது இடம் ஆறுதல் பரிசு கேபி கபீஷ் ஜஸ்ட் நம்பர் 104. ஜஸ்ட் நம்பர் 104 பரிசு வாங்குவதற்கு தயவு செய்து தங்களை ஜஸ்ட் நம்பரை அணிந்து விட்டு வரவும். அடுத்தபடியாக பெண்களுக்கான பரிசு ஆசைப்படுது. பரிசு வழங்குவதற்காக தாசில்தார் சார் அவர்கள் கிடைக்க வருகிறோம். பெண்களுக்கான முதல் பரிசு கைதட்டி உற்சாகப்படுத்துங்கள். காரைக்குடியைச் சேர்ந்த மகாலட்சுமி
கைதட்டி உற்சாகப்படுத்துங்கள். அவர்களை உருவாக்கிய கோச் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. இப்பறம் ராமநாதபுரம் மாவட்டத்தை சார்ந்தவர் நினைவு பரிசு வழங்குவதற்கு காவல் ஆய்வாளர் அவர்களை வரவேற்கிறோம். இங்க பாருங்க பெண்களுக்கான 3வது இடத்தை பிடிப்பவர் தமிழ்நாட்டிலிருந்து வரவேற்கிறோம். தமிழ்நாடு ஸ்ரீநிதி காரைக்குடி எஸ்ஏவி சிலம்பம் பங்கெடுக்கும். கைதட்டி உற்சாகப்படுத்துதல். அடுத்தபடியாக பெண்களுக்கான 4வது பரிசு பெஸ்ட் நம்பர் 187 எஸ் லினிஷா ஸ்ரீ. கைதட்டி உற்சாகப்படுத்துதல். காரைக்குடி எஸ்ஏவி சிலம்பம் அகாடமி. 4வது பரிசு வழங்குவார் மைக்கேல் ராமநாடு பிரான்ச். இது கருப்பசாமி மும்பை பிரான்ச். பெண்களுக்கான சந்திரசேகர் கடலாடி பிரான்ச். அடுத்தபடியாக பெண்களுக்கான 6வது பரிசுகள் 6ஆம் இடத்தை பிடிப்பவர் பிரத்திகா ஸ்ரீ ஜஸ்ட் நம்பர் 180 ராமநாதபுரம் கோஸ்டல் பீஸ் அகாடமி. ஜஸ்ட் நம்பர் 180 ஆஃப் பிரத்திகா ஸ்ரீ. அடுத்தபடியாக 7வது இடத்தை பிடிப்பவர் ஜஸ்ட் நம்பர் 188 நேத்ரா குமாரி சக்கரக்கோட்டை எஸ்டிஏடி அகாடமி. சக்கரக்கோட்டை கைதட்டி உற்சாகப்படுத்துங்க பொண்ணுங்க. அகாடமி. அடுத்தபடியாக 9வது இடத்தை பிடிப்பவர் ஜஸ்ட் நம்பர் 28 சிவபதி காரைக்குடி சார்ந்தவர். உற்சாகப்படுத்துங்க. அதற்கு அடுத்தபடியாக 10வது அகாடமி. கைதட்டி உற்சாகப்படுத்துங்க. தெய்வம் வயது 55 மதுரையிலிருந்து வந்திருக்காங்க. மதுரையிலிருந்து 55 வயசுல மாணவர்கள் கைதட்டி உற்சாகப்படுத்துங்கள். அதே போல நாட்டரசன் கோட்டையிலிருந்து வந்து கலந்துருக்காங்க. 90வது மாவட்டம். அதற்கு அடுத்தபடியாக கே சாந்தகுமார் வயசு 40 ராமநாதபுரத்துல வந்திருக்காங்க. 3வது மாதத்துல வந்திருக்காங்க. அதற்கு அடுத்தபடியாக கே கண்ணன் வயசு 42 சிவகங்கை மாவட்டம் ஒப்பூர் கிராமத்தை சேர்ந்தவர். இந்த 48 வயசு அதற்கு அடுத்தபடியாக கண்ணன் வயது 42 88வது மாதத்தான கலந்துருக்காங்க. அதற்கு அடுத்தபடியாக என் சதாசிவம் 5 வயது குழந்தை நம்புறாரிலிருந்து வந்திருக்காங்க. 5 வயது குழந்தை என் சதாசிவம். இவர் வந்து கடைசி வர 48 வயசு சேர்ந்த திரு வடிவேல் அவர்கள் பல மாதங்களாக கலந்துட்டாங்க. உங்களுக்கு ஆதரவு பரிசு வழங்கப்படுகிறது.
இது பெற்றோர்கள் மாணவர்கள் டோக்கனை ரெடியா வச்சிருங்க. அனைவருக்கும் சிறப்பு பரிசு உண்டு. அமைதியா இருக்க எல்லாருக்குமே பிரைஸ் இருக்கு. நாங்க ஒரு 1000 பிரைஸ் வாங்கிட்டு வந்துருக்கோம். நீங்க எல்லாரும் அமைதியா இருந்து வாங்கிட்டு போங்க. கையில டோக்கன் லிஸ்ட்